இந்த விளையாட்டு எத்தனை பேத்துக்கு தெரியும், எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் மறக்காமல். 7 கழுத வயசாகி இந்த விளையாட்டெல்லாம் உனக்கு தேவையாமான்னு கேட்கலாம். தேவை தான். ஏன்னா நமக்கான மகிழ்ச்சி எப்போனாலும் கிடைக்கும், எந்த வயசுலனாலும் கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் போது தான் அதை அனுபவிக்க முடியுன்ற மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்டது. மறுபடியும் என் பெரிய பொண்ணு கேட்குறா, எங்கள் கூட விளையாடுங்கம்மா, ஏதாவது விளையாடுங்கம்மான்னு சொல்லிட்டு. சரி இந்த செட்டு விளையாட்டு விளையாடலாம். அவங்களுக்கு அந்த விளையாட்டுனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு எழுதி தான் வச்சோம். ஒரு 4 பேர்த்துக்கு எழுதி வைப்போம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஒரு 3 பேர் விளாட்லான்னு தான் பார்த்தோம். என் வீட்டுக்கார் இதுக்குள்ளே இழுத்து விடலாமான்னு பார்த்தா வரையான்னு அத்தனை தடவை கெஞ்சதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக வரன்ட்டு வந்தார். வந்தவருக்கு விளையாட தெரியாதுன்னு நினச்சி நாங்களும் பேப்பர்லாம் தூக்கி போட்டால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்கள். ஒரே ஒரு டைம் தான் செட்டு வச்சார். அந்த செட்டான பேப்பரை மடித்து அவர் காலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பேப்பரை தான் நாங்கள் ரொட்டேட் பண்ணி குலுக்கி போட்டோங்கிறது எங்களுக்கே தெரியல. பேப்பர் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு கூடவா நாங்கள் அதை யோசிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் ஏதோ விளையாட்டு மும்முரத்தில் சரி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டோம். ஆனால் என் வீட்டுக்காரர் அந்த பேப்பரையே வச்சு 3 டைம் செட் வச்சார். 3 டைமும் ஒரே நேம்லேயே செட் வச்சுருக்காரு. எப்படி அந்த ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ரிவீல் பண்ணுறாரு கடைசியாக நான் தான் அந்த பேப்பரை மடித்து காலுக்குள்ளே வச்சுருந்தேனே, உங்களுக்கு அது கூட தெரியல என்ன விளையாட்டு அப்படி விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி விளையாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப செம்மையாக சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு 2 பேர்த்துக்குள்ளே செட்டு சேர்த்துக்கிட்டா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, சீக்கிரம் செட்டு சேர்த்துன மாதிரி ஆயிரும். அதனால நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வந்து வச்சுக்கிட்டு செட்டு சேர்த்துனோம். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், சீக்கிரம் யாரும் செட்டு சேர்த்தவும் முடியாது. செட்டு சேர்த்துறது பெரிய விஷயம் கிடையாது. கீழே யார் செட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருவாங்களோன்னு அதையும் நோட் பண்ண வேண்டியது விஷயம். கடைசியாக மட்டும் போயிடக்கூடாது. காசாக பணமாக இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது நம்ம பேப்பரையும் செட்டு சேர்த்தணும், கீழேயும் கையை பார்க்கணும், யார் அடிச்சிருவாங்களோ. ஒரு சிலர்லாம் சும்மா கூட கை வைப்பாங்க, நம்மளும் நம்பி வைப்போம். அப்புறம் பார்த்தா அது சும்மா வச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே டெஸ்ட்டு காட்டிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசியாக இதில் யார் ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். நானும் உட்காந்து பார்த்து நான் தான் அதிகமாக கை வச்ச மாதிரி இருந்தது. பார்த்தா நான் 2வது, என் தங்கச்சி 3வது, என் வீட்டுக்கார் கடைசி.